மகிமை சரீரத்துக்குள்ளே நாம் போகும்பொழுது, சாவாமைக்குள்ளே நாம் போகும்பொழுது என்ன ஆகும்னா, we will be revitalized, we will be renewed. அல்லேலூயா. நான் இடையில யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன், சித்திராட்டையும் எலிஸ்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட தான் சொன்னேன், மறந்துட்டிங்களா? இந்த இந்த மகிமை சரீரம்னு சொல்கிறோம்ல, நான் சொல்கிறேன், நம்மளாம் மகிமை சரீரமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், இளமை நமக்கு திரும்புது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது கேளுங்க. அப்போ நம்ம ஷீலா அக்காவையும் கூப்பிட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே, சரிங்களா? அப்போ என்ன சொன்னேன்னா, நான் இவ்வளோ நாள் நினச்சேன் நம்ம மறுரூபமாகிற அந்த கட்டம் வந்து நம்ம வயசு, நம்முடைய தோற்றம்லாம் வந்து அது நம்ம வயசாகிட்டு இருப்போம். தோற்றம் வந்து நம்முடைய தோற்றம் வந்து இப்போ 50 வயசுனா 50 வயசு மாதிரி இருப்பீங்க, அந்த மாதிரி முடியலாம் நிறச்சி போய் அந்த மாதிரி ஒரு லுக்கை அப்படி. ஆனால் நம்மளுடைய ஸ்பிரிட், நம்முடைய உற்சாகம் இதெல்லாம் வந்து வாலிபனை போல் இருக்கும் அப்படின்னு. ஆனால் நான் ஜெசுடியன்ட்டு கூட பேசும்பொழுது நான் சொன்னேன், இப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து சென்ஸ் பண்ண முடியுது, அனுபவிக்க முடியுதுன்னு. அப்போ அது ஃபிசிக்கலி வந்து நம்ம யங்காக இல்லையே அப்படின்னு சொல்லி அது அப்படி தானே அப்படின்னு சொன்னேன். அது இல்லை 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 ஃபிசிக்கலியும் நீங்கள் யங்காக தான் ஆவீங்க, ஃபிசிக்கலும் நீங்கள் யங்காக ஆவீங்களாம். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். சாராள் 90 வயசில் கர்ப்பம் தரிக்கப்பட முடியாத ஒரு நிலையில் இருந்தாங்க. வயசாச்சு, இதுக்கப்புறம் பிள்ளை பார்க்க முடியாது அப்படி சொல்லி ரொம்ப ஒரு சோகமான துக்கமான ஒரு சாராவாக இருந்தாங்க. என்னோட கேள்வி, 90 வயசு சாரா கெத்தாக இருந்ததுனால தான் ராஜா என்ன செஞ்சார்? அப்போ அதில் தான் பாஸ்டர் ஜெசுடியன் சொன்னார், உங்கள் சரீரமும் இளமையை அனுபவிக்கும். ஸோ இந்த மகிமை சரீரத்துக்குள்ளே நாம் போகும்பொழுது, சாவாமைக்குள்ளே நாம் போகும்பொழுது என்ன ஆகும்னா, we will be revitalized, we will be renewed. நம்ம புதுமையாக்கப்படுவோம், நாம் புதிதாக்கப்படுவோம், நம்முடைய சரீரம் புதுமையை அனுபவிக்கும். அல்லேலூயா. வாவ். சாவாமைனாலே என்னது? உங்களுக்கு சாவு இல்லை. அப்போ சரீரம் மட்டும் சாவாது, உங்கள் செல்லாம் சாவாது. ஓகே, உங்களுடைய சரீர தோற்றமே மாறும். So you will look younger, you will grow younger, you will have energy. கழுகுக்கு சமானமாக உயர பறக்கக்கூடிய அந்த அளவுக்கு தேவன் உங்களை புதுமையாக்குவார்.